Taste the Daily. Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உடல்நலக் கோளாறு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அமைச்சர் துரைமுருகன் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். மருத்துவமனை தரப்பிலோ அல்லது அமைச்சர் துரைமுருகன் தரப்பிலோ இது தொடர்பாக ஏதாவது தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? என்ன கள தகவல்? வணக்கம். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சளி மற்றும் காய்ச்சல் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் இன்று காலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அவருக்கு உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக அமைச்சர் துரைமுருகன் இன்று காலை திடீரென்று உடல்நிலை குறைவு ஏற்பட்டதன் காரணமாக காய்ச்சல் அதிகமாக இருந்ததன் காரணமாக அவர் அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அப்பல்லோ மருத்துவமனைக்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவரை உடனடியாக அங்கு அனுமதிக்க வேண்டும் என்று அதன் அடிப்படையில் அவர் தற்போது அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார். அட்மிட் செய்யப்பட்டிருக்கும் அவர் தற்போது சீராக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. இப்பவும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் நேரடியாக சேர்ந்து அமைச்சர் துரைமுருகன் உடல்நிலை குறித்து அவரிடம் விசாரித்தார். அதே போல மருத்துவர்களிடம் அவர் உடல்நிலை குறித்து விசாரித்து வந்தார். தற்போது இன்று காலை துரைமுருகன் அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் அவர் வழக்கமாக பரிசோதனை செய்யும் அடிப்படையிலே அப்பல்லோ மருத்துவமனைக்கு செல்வார். அதன் அடிப்படையில் தான் தற்போது அவருக்கு திடீர் காய்ச்சல் மற்றும் சளி, இருமல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் தற்போது அமைச்சர் துரைமுருகன் அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தற்போது அவர் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர்கள் நேரடியாக அமைச்சர் துரைமுருகனை சந்தித்து அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்தார். அதே போல அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவர்களும் முதலமைச்சர்கள் கேட்டு விசாரித்தார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Taste the Daily.